அவர்களே, அரசியலே மக்களுக்கானதுதான். அகிழ்மதியே, உயிர்கொள், என் மகன் வந்து விட்டான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி. ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த. மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம் தான் நிற்கும். நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு. எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு. என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க, பாமரத்தனமான கற்பனை. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம் சுற்றுறாரு. இது என்ன ஜோக்கா? இல்ல கேக்குறேன், இதெல்லாம் ஜோக்கா? அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்க கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடுறா. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். கோட்டு போட்டு தந்தாரு. கோட் சூட் போட்டிருக்காரு. பட்டு சட்டு நடவடிக்கைகளுக்கும் பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது. டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு. வாட்ச் கட்டி தந்தாரு. செஸ் விளையாடினாரு. கோட்டு போட்டு தந்தாரு. அவைக்கு ஆட்சி அமைத்து முதல் சட்டமன்ற கூட்டம். தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. அதனால திமுக வந்து நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. இந்த உரை திமுகவுக்கு குறிப்பாக ஏமாற்றத்தை அளித்திருக்கும் என்று ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. உடன் தொடர்ந்து பிரச்சனை இருந்தது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. என்னைய விட்டுட்டு ஏன்டா சமோசா திங்க போற? நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். அந்த மோதல், உரசல், முரண்பாடு இந்த கவர்னருக்கும் விஜய்க்கும் இல்லை என்பது தெளிவாகிறது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. இல்லடா மோட்டு, நம்மள துரத்திக்கிட்டு ஜான் வந்துகிட்டு இருக்கான். என்னடி வாய்ஸ் இது?